வணக்கம் நண்பர்களே. நம்ம திராட்சை பூக்கள் வந்து நிறைய பூப்பதற்காகவும், திராட்சை கொத்துகள் வந்து நல்ல லென்த்தாக இருக்கிறதுக்காகவும், பழங்கள் நல்ல திரட்சியாக இருக்கிறதுக்காகவும், அது வளர்ச்சி மற்றும் பராமரிப்புகள் குறித்து பார்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திராட்சை கவாத்து செஞ்சதுலேருந்து 40ஆவது நாளில் செய்ய வேண்டிய வேலைகள் குறித்த பராமரிப்பு பணிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாடி தோட்டங்களில், வீட்டு தோட்டங்களில் திராட்சை வளர்க்குறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செய்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு தடவை திராட்சை காய்ச்சிட்டு அடுத்து வந்து 2 வருஷம் ஆனாலும் காய்க்காமல் நின்று போகும். அப்படியே ஒரு சில கொத்துகள் காய்ச்சாலும் பிஞ்சுகள் ஆகிறதுக்கு முன்னாலேயும் காய்கள் ஆகிறதுக்கு முன்னாலேயும் கொட்டிடும். நாளடைவில் முழுசாக காய்க்காமல் வெறும் செடிகளாகவும் பந்தல் முழுக்க படர ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கவாத்து செஞ்ச 40ஆவது நாளில் இந்த மாதிரி அவசியமான ஒரு பராமரிப்பு வேலையை நம்ம திராட்சையில் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு திராட்சை வந்து எல்லா வருஷமும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்க திராட்சை துளிரில் முனி பகுதியை வந்து நம்ம கிள்ளி விட்டு அதன் வளர்ச்சியை தடைப்படுத்துறது இந்த வேலையோட முக்கியமான சாராம்சம். இந்த நுனி பகுதியை கிள்ளி எப்படி பராமரிப்பு வேலைகள் செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால் இந்த நுனி பகுதியை கிள்ளுறதுனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை முதல்ல நம்ம பார்த்துடலாம். திராட்சையில் கவாத்து செஞ்ச 40 நாளில் இந்த நுனி பகுதியை கிள்ளுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, பூக்கள் வந்து காய்களாகி பழமாக மாறுவதற்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து முழுசாக வந்து அந்த திராட்சை பூக்களுக்கு வந்து கிடச்சிடும். இதனால் கொத்துக்கள் நீளம் வந்து அதிகமாகும், காய்களோட சைஸ் வந்து பெருசாகும். பிஞ்சுகள் வந்து ஊந்து போகாது, எல்லா பிஞ்சுகளையும் வந்து காயாகி பழமாயிடும். அடுத்த விளைச்சலுக்கு இந்த குச்சியில் தான் கவாத்து அடிக்கிறதுனால இந்த குச்சிகள் வந்து தன்னை வந்து தயார்படுத்தி கொள்ளும். இந்த நுனி பகுதிக்கு இல்லாதனால ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, பந்தல பூராமேவும் வெறும் திராட்சை கொடியை மட்டுமேவும் வெறும் காய்கள் காய்க்காமல் பூக்கள் இல்லாமல் படர்ந்து நிலக்கூடாரமாகவே இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் பூக்கள் இருக்கும், ஒரு பக்கம் காய் இருக்கும், ஒரு பக்கம் பழம் இருக்கும். இப்படி எல்லாமே ஒரே செடியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தரமான திராட்சை பழங்களை வந்து நம்மளால் அறுவடை பண்ண முடியாது, கிடைக்காது நம்மளுக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளடைவில் திராட்சை வந்து தனது காய்ப்புத்தன்மை இழந்துடும். வெறும் செடி மட்டும் இருக்கும், நாளடைவில் வந்து திராட்சை வந்து காய்க்காது. இந்த அவசியமான முக்கியமான பராமரிப்பு பகுதியில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மொத்தம் 3 விஷயங்கள். ஒன்று வந்து காய்ப்பு குச்சிகளுக்கு கீழ் உள்ள சிறு சிறு துளிர்களை பூரா வந்து நம்ம நீக்கிடணும். ரெண்டாவது, இலை கணுக்களுக்கு இடையில் உள்ள சிறு சிறு துளிர்களும் நரம்புகள் இருக்கும், அதை பூரா நம்ம எடுத்து விட்டுறணும். அந்த துளிரோட நுனி பகுதியில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிற நுனி பகுதியில் வந்து கிள்ளி நீக்கிடணும். இந்த பராமரிப்பு வேலையை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கவாத்து செஞ்சு 30ஆவது நாளில் இந்த மாதிரி காய்ப்பூச்சிகளுக்கு கீழே உள்ள சிறு சிறு துளிர்களை வந்து நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து விட்டுருப்போம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது 30 நாளில் எப்படி பராமரிப்பு வேலை செய்யணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத காய்ப்பூச்சிகளுக்கு கீழ் உள்ள தேவையில்லாத சிறு சிறு துளிர்களை வந்து நம்ம ஏற்கனவே நீக்கி இருந்திருப்போம். இந்த மாதிரி எடுத்து விட்டுருந்துருப்போம். இந்த துளிர்களை வந்து பூக்கள் போடாது, குச்சிகளாகவும் ஆகாது. இது இப்படியே வந்து 2 இலை 3 இலையில் அப்படியே நின்றுக்கிறோம். இது வந்து வளர்ச்சியே அடையாது. இது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நாளடைவில் எப்பயும் இந்த தளிர்கள் வந்து காய்க்கவும் செய்யாது. அதனால் காய்ப்பூச்சிகளுக்கு கீழே உள்ள தளிர்களை பூரா வந்து ஏற்கனவே எடுத்து விட்டுருப்போம். இந்த வேலை 40 நாள் செய்கிறப்பையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் வந்து மீண்டும் வந்து துளிர்த்திருக்கும். இந்த மாதிரி சின்னதாகவே துளிர்த்திருக்கும். இதையும் நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்னா எடுத்து விட்டுறணும்.
இந்த துளிர்களை வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து பலன் போடாதுன்றதுனால இந்த 40 நாள் அப்படின்னு கணக்கு இல்லை. நம்ம எப்பப்போ செடிகளை திராட்சை செடிகளை பார்க்குறோமோ இப்படி காய்ப்பூச்சிகளுக்கு கீழே சிறு சிறு துளிர்கள் கலங்குச்சுன்னா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப தாராளமாக எடுத்து விட்டுடலாம். இந்த துளிர்கள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பராமரிப்பு வேலை செய்கிறப்பையும் இந்த சிறு துளிர்களை வந்து முக்கியமாக எல்லா துளிர்களையும் நம்ம கைக்கு எதாவது வருதோ அது பூரா வந்து எடுத்து விட்டுறணும். இது காய்ப்பூச்சிகளுக்கு கீழே உள்ள சிறு துளிர்கள். நம்ம 30 நாள் எடுத்திருப்போம். இப்போ 40 நாளில் பலவடிக்கும் மீண்டும் இந்த மாதிரி துளிர் விட ஆரம்பிச்சிருந்துருக்கோம் சிறு சிறு துளிர்களை. இந்த துளிர்களை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது தேவையில்லை. உங்கள் பார்வைக்காண்டி குச்சியை கீழே இறக்கி வச்சு எடுத்துருக்கு. இந்த மாதிரி சிறு சிறு துளிர்களை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த 30 நாளில் சிறு துளிர்கள்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிற காய்ப்பு குச்சி வந்து இந்த பூக்களோட இப்படி அன்றைக்கி 30 நாள் இருந்திருக்கும். இதே தலைப்பு இன்றைக்கி நம்ம வேலை செய்ய போகிற 40வது நாளில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு பூக்கள் பெரிய பூக்களாகவும் இலைகள் பெரிய இலைகளாகவும் இலை கனவுகளுக்கு இடையில் நச்சுகளும் தளிர்களும் சிறு தளிர்களும் இந்த மாதிரி நரம்புகளும் இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைஞ்சு முனியில் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம இந்த குச்சியில் தான் நமக்கு தேவையான இதை வச்சுக்கிட்டு இந்த நரம்புகள் இந்த நச்சு இந்த இலை கணுகளுக்குடைய சிறு துளிர்கள் இதை பூராத்தையும் நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி விடணும். சுத்தப்படுத்துகிற பிறகு பார்த்தோம்னா இலைகள் இருக்கும், பூக்கள் மட்டும் இருக்கும். இலை கணுகளுக்குள்ள எல்லா சிறு துளிர்கள் நரம்புகள் எதுவுமே வந்து இருக்காது. இதில் எப்படி நம்ம வேலை செய்கிறோன்றத இன்னொரு தலைப்பு எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இன்னொரு தளிர் வந்து இதில் இலைகள் இருக்குது, இலை கணுகள் இருக்குது. இலை கணுகளுக்கு அடுத்து திராட்சை பூக்கள் இருக்குது. பூக்கள் அடுத்து பலபடி மீண்டும் வந்து இலை கணுகளோட சிறு துளிர்கள் இருக்குது. அடுத்து சிறு துளிர்கள் வருது. அடுத்து நரம்புகள் இருக்குது. இப்படி வந்து திராட்சை தலைப்பை வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்து இலை சிறு சிறு இலைகளாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த நுனி பகுதியை கிள்ளி எடுத்து நம்ம பராமரிப்பு வேலை செய்ய போகிறோம். இந்த நுனி பகுதி வந்து விரல் நகனால் கிள்ளி எடுத்துடணும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பராமரிப்பு வேலை செய்கிறப்ப 2 கைகளால் செய்யணும். ஏன்னா பூக்களோ இலைகளோ வந்து சேதப்படுத்திடக்கூடாது. இது எப்படி செய்கிறான்னு பாருங்கள். அந்த இலை கணுகளுக்குள்ள சிறு துளிர்களை எடுத்து விடுறாங்க. அடுத்து இருக்கிற சிறு துளிர்களையும் எடுத்து விடுறாங்க. இப்படி எல்லா இலை கணுவுலையும் சிறு துளிர்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும். சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும், சிறு துளிர்களும் இருக்கும். இதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து எடுத்துவிட்டு பூக்களவோ இலைகளவோ வந்து நம்ம வந்து கிளியிடக்கூடாது. இப்படி அந்த பக்கத்தில் நரம்புகள் இருக்கும், இதே சிறு துளிர்கள் இருக்கும், இலை கணுகளுக்குள்ள இப்படி எடுத்துக்கிட்டே போவோம். நுனிப்பகுதி வரைக்கும் அப்படி எடுத்துகிட்டே வரணும். எடுத்துகிட்டே வந்து கடைசியில் நரம்புகளோட இந்த வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதை வந்து கைகளால் கிள்ளி எடுத்துடணும். இந்த பகுதியில் வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டோம்னா மற்ற இதில் இருக்கிற மற்ற இலைகள் வந்து அப்படியே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இந்த கிள்ளி எடுத்தது போக மீண்டும் இந்த மிச்சம் இருக்கிற நரம்புகள் இலை துளிர்கள் 1-2 இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து விட்டணும். இதே மாதிரி பந்தல் முழுக்க உள்ள எல்லா தளிர்கள்லையும் இந்த பராமரிப்பு வேலையை ஒரே நாளில் நம்ம செஞ்சிடணும். இந்த நுனிக்குள்ளும் பராமரிப்பு வேலை முடிஞ்சு 10வது நாளில் எல்லா பூக்களுமே வந்து பிஞ்சுகளாக மாறிடும். இந்த பிஞ்சுகளை எப்படி நம்ம காய்களாக்குறது, காய்கள் எப்படி பழங்களாக்குறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து திராட்சையும் திராட்சை சார்ந்த தகவல்களும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, மேலும் ஒரு கூடுதல் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.